சிம்பிளா புரிஞ்சுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்குரிய செய்தி ஃபாதர்ஸ் டே மெசேஜ். ஃபாதர்ஸ் டே மெசேஜ್. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 29ನೇ ವಚನದಿಂದ 33ನೇ ವಚನವರೆಗೂ. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து கண்களுக்கு முன்பாக செய்வது எல்லாவற்றை போலும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திலிருந்து வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இப்ப கவனிங்க. ஜஸ்ட் இப்போ வாலிப பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க. சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ உங்க அப்பா உங்களை பார்த்து பேசுறாரு. இப்போ என்ன பேசுறாரு? உங்களை பெற்றது நான், உங்களை உருவாக்குனது நான், வந்து உங்களுக்கு தெளிவு இல்லை, அறிவு வளர்ச்சி இல்லை, ஞானத்தினுடைய முதிர்ச்சி இல்லை, உன்னுடைய செயல்பாடு இல்லை, எதுவும் இல்லாம பல வருஷங்கள் அறியாமையிலே இருந்தீங்க. அந்த அறியாமல் இருந்த காலங்களிலே உங்களுக்கு ஒரு சின்ன சேதம், நடக்க முடியாம இருந்து திடீர்னு விழுந்தா கூட ஐயோன்னு ஓடி வந்து தூக்கின காலம். புரியுதம்மா? நம்ம புரியுதா? இன்னைக்கு பெரியவங்களை ஆயிட்டீங்க, இன்னும் பெரியவங்களை ஆகல. நீங்க இன்னும் பெரியவங்களை ஆகல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட சின்ன ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு அறிவோடு நீங்க பலப்படுகிற அளவுக்கு உங்களை தூக்கின்னு வந்து இவ்வளவு தூரம் நிக்க வச்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் தம் வசனத்தை பேசுறாருன்னா, அதை ஜஸ்ட் இப்போ உங்க அப்பாவே இப்போ உங்களோட பேசுற மாதிரி அதை எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரியலைஸ் பண்ண முடியுமா? இல்லை நான் பெரிய ஆளாயிட்டேன்ற நினைப்பு இப்போ வந்து கொஞ்சம் உதறி வச்சுட்டு வர்றீங்களா? கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். இந்த வசனம் ஆண்டவர் பேசுறாருல்ல, இதை உங்க அப்பா இப்போ பேசின்னு இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ உங்க அப்பா பேசின்னுக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அப்பா செத்துட்டா அந்த பிளேஸ்ல அம்மா வந்துருவாங்க. நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, தானா வந்துருவாங்க. அவ்வளவுதான் பொறுப்பு, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுக்கணும்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். இதை பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு கஷ்டமாய் போகுது. டைஃபாய்டில் உட்காந்துட்ட, ஒரு மாசமா உன்னை இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வர்றதுக்குள்ள செத்து அடைஞ்ச 2 பேருன்னு சொன்னா வேலை இல்லை. இதை தான் 8 வாட்டி சொல்லிட்டீங்க நீங்க. புரியாது சாமி. இங்க கவனி. ஒரு நாளைக்கு நீ வந்து அதே இடத்துல உட்கார்ற, அழுது சாவுவ. நீ வந்து கவனிச்சு பாரு. அதே பிளேஸ்ல நீ வந்து உட்கார போற பாரு. அப்போ துக்கிச்சு தேம்பி அழுவ. எங்க அப்பா சொல்றாப்போ இதை கவனத்துக்கு வரல, எனக்கு பெருசா எடுத்துக்கல. இன்றைக்கு நான் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பாடுபடுறேன். நீ செத்து வடிவ. அப்பதான் உனக்கு புத்தி வரும். இப்போ வராது. ஃபாதர் அப்படின்ற இந்த வெர்ஷன், இட் இஸ் நாட் அ ஈஸி சப்ஜெக்ட். நீ இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறது கிடையாது, எடுத்துக்கிறது கூடாது. கொஞ்சம் சீரியஸ் மேட்டரா இன்னைக்கு எடுத்துங்க. நீங்க தயவு செய்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் சென்றாரே. ஹல்லேலூயா.
உங்களை பாதுகாத்துறாங்க, பராமரிக்கிறாங்க. சீரா நைட்ல தூங்குறது இல்லை. உங்களை அப்படியே எடுத்து 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 தூங்குனியா மொஷின்கிறியான் உன்னுக்கடியே கவனமாவே இருந்தே உங்க லைஃப் ஒரு அளவுக்கு ஆயிட்டாங்க. இன்னைக்கு பாக்குறீங்க ஒரு மாதிரி உங்க ஸ்ட்ரென்த் அவங்க இல்லைன்னால எல்காரம் ஓவராக்குது இல்லை. அவங்க பேசினா உங்களுக்கு பிடிக்கல, பேசுறது சலிப்பா இருக்குது, அதிகமாக படுவீங்க. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கு. ஏன்னா மைசேவரில் கிளியர் கட்டாக நம்ம சொல்கிறது தான் நமக்கு நியாயம். மறைச்சு வச்சுருது புரிஞ்சுக்குவாங்கன்றது இந்த விவகாரம்லாம் இங்கே நடக்காது. வசனம் தெளிவாகவே கிளியராக சொல்லுது. ஆண்டவராகிய கர்த்தர் தகப்பனாக இருந்து எவ்வளோ தூரத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறாருன்னா அதுதான் ஒரு தகப்பன் செய்கிற காரியம். புரிஞ்சுங்க ப்ளீஸ். கன்னடத்தில் படிங்க. Amen. Hallelujah. புரிஞ்சுங்க. See this, sometimes father or mother sometimes explain பண்ணுவாங்க. எப்போ ஒரு வாட்டி அப்போ அவங்க சொல்லும் பொழுது அவங்கள அறியாதையே கண் கலங்கும். ஏன்னா உங்களை அவ்வளோ நேசிக்கிறாங்க. தெரியுதுங்களா? உங்களை அவ்வளோ நேசிக்கிறாங்க. நீ எப்படி இருக்கிற அதை பத்தி கவலையே கிடையாது. உங்களை பார்த்தா அவங்கள அழகு மாதிரி தான் தெரியும். மற்றவங்க பார்க்கும்பொழுது தான் ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னா மூஞ்சி இப்படி இருக்குது, ஏன்னா இப்படி இருக்குது, உடம்பு இப்படி இருக்குது, மற்றவங்க பேசலாம். ஆனால் தாயும் தவப்பு மட்டும் பேசவே மாட்டாங்க. என் பிள்ளை ரொம்ப அழகு, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டுப்பா, இப்படித்தான் நினைக்குவாங்க. அது விட்டு வேற சான்சஸே கிடையாது. சுவாசி குழந்தைகளே, வாலிப பிள்ளைகளே, இனி வளர போகிற சமுதாயமே, இனி ஃபியூச்சரில் வர போகிற தலைவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் ஃபாதர் மதருக்கு நீங்கள் நன்றி கடமைப்படணும், நன்றி சொல்லணும். அவங்க பண்ண காரியங்களுக்காக நீங்கள் நன்றியாய் இருக்கணும், நன்றியாய் வாழணும், உதவியாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுதி இல்லாதே போயிடும், தப்பாயிடும். இஸ் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஃபாதர்ன்றது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். மற்றதெல்லாம் எங்கன்னா தூக்கி போடு, ஃபாதர்ன்றது தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஏன்னா அங்கே தான் உருவாகிறதே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆகுறதே. அதனால ஃபாதர்ன்ற அந்த சப்ஜெக்ட் தகுதியை நீங்கள் மேம்படுத்துங்க. ஃபாதர்ன்றத விட்டு கொடுக்காதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு மன வருத்தம் ஆகும். கர்த்தருடைய தயவு நம்மோடு இருக்கணும். ஆண்டவர் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். ஃபாதர்ன்றது தான் நீங்கள் ஃபாதர் அப்பதான் அப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். பாருங்க, நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். உங்களை பெத்தாங்க பாருங்க, அவங்க தான் அப்பா. தெரியுதுங்களா? அவங்கள அப்பான்னு கூப்பிடுறீங்க, இவங்கள அப்பான்னு கூப்பிடுறீங்களோ, உங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்கோ, அது உங்க இஷ்டம், எவன் வேணான்னு. ஆனால் உன்னை பெற்றவங்க ஒருத்தர் தான். அவங்கள நீ மட்டும் ஸ்பேர் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணும். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஹானர்ன்றது ஒன்று இருந்தே இருக்கணும். யூ கால் இட் அஸ் அ ரெவரண்ட். ரெவரண்ட் மீன்ஸ் வாட்? மதிப்பிற்குரிய. அந்த ரெவரன்ஸ்ன்றது வீட்டிலே இல்லாமல் போனால் நீ வாழ்ந்தே தகுதி இல்லை. அதனால நான் கோட்டீஸ்வரன் ஆயிட்டேன், எங்க அப்பா பார்க்கறதுக்கு அவர் இல்லை அப்படின்னாக்கா இதெல்லாம் வேண்டாத பேச்சுங்க. இதெல்லாம் வேண்டாத பேச்சுங்க. நீ பெரிய ஆளாவு, நீ பெரிய கோட்டீஸ்வரன் ஆவு, அதை பத்தி எவனுக்கும் தேவையில்லை. நீ அனுபவிக்க போற. உனக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ ஒன்றும் செய்யலையே. அது சான்ஸ் இருந்தா செய்ய ஆரம்பிச்சுக்கோ.
இப்பத்திலிருந்தே நன்றி கடன் படு, இப்பத்திலிருந்தே அவங்களுக்கு மரியாதை கொடு, இப்பத்திலிருந்தே அவங்க சொல்ற பேச்ச கேளு, இப்பத்திலிருந்தே அவங்களால ஆசீர்வாதம் உடுந்தா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. அலியறான் ஏசா, ஏன் ஆசீர்வாதத்தை இவன் வாங்கி போயிட்டானா யாக்கோபு, ஏன் ஆசீர்வாதத்தை வாங்கி போட்டான், அப்போ வேற இல்லையா அப்படின்னு கெஞ்சறான். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காய் கெஞ்ச வேண்டிய காலங்கள் போச்சே. அதை பத்தி இப்ப கேரே இல்லாத கிருமை நம்ம எப்படியாப்பட்ட மோசமான சந்ததி நம்ம யோசனை பண்ணி பாருங்க. எப்படியாப்பட்ட கேவலமான சந்ததியா நம்ம வாழ்ந்துக்கிறோம் பாருங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய வேல்யூவே தெரியாத பிரயோஜனமற்ற ஆட்களா நம்ம வாழ்ந்துக்கிறோம்னாக்க யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் காலில் விழுந்துட்டு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் தேவைப்படாத சும்மா ஷோ ஆஃப் காட்டுற ஆளுங்களது வேலை. இதெல்லாம் சும்மா ஸ்டண்ட் காட்டி ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுற வேலை. தினம் தினம் ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் எதிர்பாருங்க. தினம் தினம் ஒரு தாயினுடைய முக தரிசனத்தை எதிர்பாருங்கள். தினம் தினம் தேவனுடைய தயவை எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வார். அன்றியும் என் மகனே, கன்னடத்தில் வாசித்துருங்க ப்ளீஸ். ஹோதி ப்ளீஸ், கன்னடத்தில் ஹோதி. ಎಂಟರಿಂದ ಓದಿ, ಇಲ್ಲೇ ಓದಿ, 8ರಿಂದ ಓದಿ. ನೀವು இதுக்கு சவுண்ட் போடுங்க. ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಬೇಕು ಎಂಬುವ உத்தேச. ஸோ உத்தேசமே அதுதான், உத்தேசமே அவ்வளோதான். இப்போ உங்கள் அப்பா கிட்ட கேட்டாக்கா அவரு சொல்ல மாட்டார், சும்மா எழுதுருவார், மனசுக்குள்ளே சொல்லிடுவார். கேட்டாக்கா உங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கோன்னுடுவார். ஏன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. நம்மெல்லாம் அப்பா அவங்கள மரியாதை கொடுக்கறதில்ல, அப்பா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல. மேரேஜ் அந்த கொஞ்சம் கூட ஹானர் கிடையாது. இது எனக்கு ரொம்ப மன வருத்தம். ஏன்னா இது எப்பொழுதுமே நமக்கு ஒரு தொந்தரவு தான். பாருங்க, ஒன்று லைஃப் கம்மி ஆகிடும், இல்லை ஆசீர்வாதம் கம்மி ஆகிடும். பணத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, முன்னேற முடியாது. நான் ஒன்றும் உங்களுக்கு ஜோசியம் சொல்லின்னு இல்லை, வசனம் சொல்லுது. அதாவது தினம் தினம் புண்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, கீழ்ப்படியாம போறது, சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை. இந்த வேதனைகள்லாம் ஒவ்வொரு நாளும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க உள்ளுக்குள்ளவே வச்சு வச்சு மனசுல வேதனைப்படும் பொழுது அது உன்னை பாதிக்கும். நீங்க கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அது உங்களை பாதிக்கும். ஸோ ஒரு தாய் தகப்போ எவ்வளோ தூரத்துக்கு வேதனைப்படுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். அவங்க யாரும் உங்களை சபிக்க மாட்டாங்க, அவங்க உங்களை சபிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க படுற வேதனை உன் லைஃப்பை பாதிச்சிரும் அப்படின்றேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு செயல்படுங்க. வெரி இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் இது. இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டா தப்பாயிடும். ஸோ இங்கே பாருங்க, தாவீதுக்கு கர்த்தர் சொல்றார் 2 சாமுவேல் 7:8-15. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி, கவனிச்சிங்களா? தாவீதை என்ன நினைக்கிறாருன்னா, நீ இஸ்ரவேல்ல பெரிய அதிபதியா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நினைச்சிட்டாராம் ஃபர்ஸ்ட். நம்பர் 2 என்ன நினைக்கிறாரு,
ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து. கவனிச்சிங்களா? நீங்க நினைக்கிறீங்க அது என்ன பை சான்ஸ் இப்படி ஓடியான்ட்டான், பை சான்ஸ் சவுல் கூப்பிட்டுட்டான், பை சான்ஸ் பாட்டு பாடுறதுக்காக பேய் ஓட்டுறதுக்காக கூப்பிட்டான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். சோ ஆடுகள் மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க எப்படி கர்த்தர் நடத்தினாருன்னு. அவங்களுக்கு தாவீதுக்கே தெரியாது. இப்ப நம்மளுக்கு எழுதி வச்சுக்கிறாரு, நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ போன எவ்விடத்துல உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. தெரியுதுங்களா? உன் அடிக்க வந்தான், நாசம் பண்ண வந்தான், போர் தொடுத்தான், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை இழுத்துன்னு ஓடினான், இவ்வளோ இல்லைனா கூட கர்த்தர் என்னை இவ்வளோ தூரம் காப்பாற்றினார்னு அவன் நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமா அவங்களை நடத்திருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்தை ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீதுனா இப்படியே பட்டவன் அப்படின்ற லெவலுக்கு கர்த்தர் அவனை கொண்டாடுறாரு. இன்றைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு எப்படி நடத்திருக்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் நடத்திடுறாரு. அவன் பாட்டுக்கு ஜிகஞ்சுறான், பாட்டை பாடுறான், ஸ்தோத்திரம் பண்றான், கர்த்தர் சமூகத்தில் வேண்டிக்கிறான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா அவனை நடத்திருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு கூட நம்மள அப்படிதான் நடத்தி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது அங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி ஒரு சந்ததிக்கு கர்த்தர் ஒருவேளை வேற ஒரு புத்தகத்தை எழுதி கொடுப்பாரோ என்னவோ தெரியல. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு சந்ததியை கர்த்தர் நம்ம தான் அவங்கள போலதான் வேண்டிக் கொண்டாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் வேண்டி ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் பலப்படும் பொழுது கர்த்தர் நம்ம நடத்தின விதத்தை இன்னொரு சந்ததி கர்த்தர் சொல்லிக் கொடுப்பாரோ என்னவோ. ஹல்லேலூயா. நான் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும். பாருங்க, அவங்க ஸ்தானத்துல குடியிருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா வையா. ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஒரு லெவல் கொண்டு வர. ஆண்டவரே தேவனே என் பிள்ளைங்களை ஒரு நல்ல தகுதியான இடமா பார்த்து நல்ல ஒரு வேலை கூடும், நல்ல ஒரு கல்யாணம் கூடும், ஏதோ ஒரு குழந்தைய பொண்ணு பையனை எனக்கு தேடி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல. கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல கவலையா இருக்கிறார் பாருங்க. அதே தான் இம்பார்ட்டன்ஸ் நின்றுக்கு இருக்கிற தகப்பன்மார்கள் தாய்மார்கள் நம்மை குறித்து அக்கறை எடுத்து அவங்க நம்மள மேல கை தட்டவே மாட்டீங்களா? கை தட்ட மாட்டீங்களா? யாரு பிரசங்கம் பண்றதுக்காக எனக்கு இல்லை, உங்க அப்பாங்களுக்காக கை தட்டுங்கன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுங்க, கொஞ்சம் தலையை ஓட்டுங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்க தகப்பன்மார்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த காரியங்களை செஞ்சுன்னு வர்றாங்கன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு தலையை கொஞ்சம் கிளறி விடுறேன். உங்களை கொஞ்சம் நோண்டி விடுறேன். சும்மா லேசா நீங்க இருக்காதீங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றேன், நீங்க அன்பு கூர்ந்தா உங்க அப்பனுக்கு இருக்கிற நோயை தீந்துரும் தெரியுமா? உங்க அப்பனுக்கு இருக்கிற வேதனை கேன்சர் தீந்துரும் தெரியுமா? பிள்ளைங்க கத்துங்க. ஒரு சினர்ஜி, ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா தெரியலன்னா கத்துங்க. கொஞ்சம் தேடி பாருங்க, போட்டு கை கோத்து நெல்லுங்க. ஹவ் ஆர் யூ டாடி? கேட்டுக்கிறியா லைஃப்ல? வெக்கம் இல்லை, இது வரைக்கும் கேட்கலையா? என்ன ஆஃப்டர் ஆல் பிள்ளைங்க என்னத்த பெத்து வளர்த்து இவ்வளோ தூரம் நடத்தின்னு வந்துட்டு என்னத்த பெரிய சாதனை வந்துச்சு? நீ பெரிய ஆம்பளையா இருந்தானா, நீ கோடி சம்பாதனை இருந்தான்னு போய் குப்பத்தொட்டில் போடு. ஃபர்ஸ்ட் புள்ளியா நடந்துக்கோ. ஃபர்ஸ்ட் புள்ளியா நடந்துக்கோ. ஒரு அப்பங்கிட்ட பேச கத்துக்கோ. அவனுடைய நோயை உடனே ஸ்பாட்ல தீந்துரும் தெரியுமா? வாலிபர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ரியல். அப்படியே பிசாசு மாதிரி அப்படியே இருக்கிறீங்க. ஏன் பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க? பிசாசு ஓட்டிடுவேன் நானு. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா பத்திரம். கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன். தாயும் தகப்பனையும் கொஞ்சம் டச் பண்ணி நேசித்து கொஞ்சம் அவர்களுக்காக அந்த நேசிக்கும் பொழுதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க போகும் பொழுது அங்க பெரிய சுகமே உண்டாயிடும். உன்னுடைய வாஞ்ச ஜபத்தினாலே கர்த்தர் சுகத்தை கொடுத்துருவாங்க. எத்தனையோ உலகத்துல பிள்ளைங்க தகப்பம் இல்லைன்னு அழியிறாங்க, தாய் இல்லைன்னு அழியிறாங்க. இலக்காரம் உங்களுக்கெல்லாம் இலக்காரம். கண்ணு முன்னால இருக்கிறதுனால இலக்காரம் ஆயிப்போச்சு உங்களுக்கெல்லாம். வானா ஞாபகத்துல வச்சுங்க. இனி அவர்கள் அலையாமலும்
முன் போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்து போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரம் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, டேவிட், உனக்கு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன்றாரு. அவன் என்னன்றான், நான் ஒரு கேதுரு மரத்துல வீடு கட்டி, இருக்கிறதுல சூப்பரான மரம்னாக்க கேதுரு மரமா அந்த காலத்துல ஆண்டவர் சொல்றாரு. அந்த மரத்துல நான் வாசமா இருக்கிறேன். என் ஆண்டவர் கூடாரத்துல தங்கி நிற்கிறாரு, அவருக்கு ஒரு சர்ச்சு கட்டினோம் நான் அப்படின்னு நான் சொல்றான். அவன் அது கர்த்தர் இவ்வளவு பேசுறாரு. உனக்கு வீடு கட்டுவேண்டா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்டா, உனக்கு எல்லாத்தையும் பண்ணேன்டா, என்னை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் என் சக்திக்கு என்னவோ அதை பண்ணியிருக்கிறேன். நீ பாட்டு இன்னும் அவனை மாதிரி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறியா, ஒரு 4 மாடி கட்டி வச்சுக்கிறியா, இன்னும் ஒரு 4-5 ஏக்கர் லேண்ட் வாங்கி வச்சுக்கிறியான்னு கேட்காத கேள்வி பத்திரம் நாவு அறந்துரும். உஷார். கர்த்தர் அந்த வீட்டுக்கு என்ன பலன் கொடுத்தாரோ அந்த பலனுக்கு தகுந்த போல தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க போய் கொள்ளடிச்சுன்னு வர முடியாது, அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணி வர முடியாது, அவங்க எங்கேயோ வஞ்சித்து எட்டுன்னு வர முடியாது. அவங்களால என்ன கர்த்தர் தகுதி கொடுத்தாரோ அதுக்கு தகுதி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுல கொஸ்டின் போடுறதுக்கு நீ யார்? உனக்கு தாக்கத்து இருந்த தேவனிடத்துல கேட்டுப்பார். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ சம்பாரிச்சுப்பார். அப்பதான் உனக்கு வருத்தம் தெரியும். சோத்திரம். அப்பதான் உனக்கு வருத்தம் தெரியும். ஒரு காசு நீ எண்ணி பார், 300-400 எண்ணி பாக்கெட்ல வச்சுப்பார். அப்பதான் உனக்கு அருமை தெரியும். புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். கர்த்தர் சொல்றாரு, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் கற்ப பிறப்பாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால், இன் கேஸ் அந்த சாலமோன் அக்கிரமம் செய்தால், நான் அவனை மனுஷனுடைய மெலாற்றினாலும் மனுஷனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். சோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருப்பேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் கர்த்தர் சொல்றார். என்ன அழகா வார்த்தைகளையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளெஸிங்ஸை கர்த்தர் எவ்வளவு தூரம் அழகா பேசி முடிக்கிறார் பாருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பிரயாசப்படுறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு வாஞ்சிக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு விருப்பப்படுறாங்க, கர்த்தருக்காக என்ன செய்யணும் விருப்பப்படுறாங்க. தட் இஸ் காட். அதான் ஃபாதர், அதான் அப்பா. பிறக்க முன்னாடியே அவங்க பிளான், பிறக்க முன்னாடியே அவங்களுடைய பிரயாசம், அவங்க வாஞ்சை, அவங்க ஜெபம், அவங்களுடைய வேண்டுகோள் கர்த்தர் செய்கிறார். அதே தான் சேம் ரெப்ளிகா இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற நம்முடைய தகப்பன்மார்கள் நமக்காய் படுற பாடு, அந்த வேதனை, துக்கம் எவ்வளவு தூரம் சகிச்சு, உனக்கு சின்ன ஒரு கீறல் வரக்கூடாது, ஒரு சின்ன வடு வரக்கூடாது, ஒரு சின்ன வேதனை வரக்கூடாது, ஒரு சின்ன பசி வரக்கூடாது, ஒரு சின்ன தாகம் வரக்கூடாது. பார்த்து பார்த்து எடுத்ததுக்கு இப்போ நீ பண்ற வேதனை இவ்வளவு தூரத்துல இருக்குது. நீ பண்ற தர்பாரு, நீ பேசுற பேச்சு, நீ பண்ற அலப்புற கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உஷாரா இருக்கணும். நம்மெல்லாம் கர்த்தராகிய தேவன் தாவீதோடு எவ்வளவு அழகா பேசுறாரு. இன்னைக்கு நம்முடைய தகப்பன்மார்கள் படிப்பு இருந்துச்சோ இல்லையோ, பணம் இருந்துச்சோ இல்லையோ, ஸ்தானம் இருந்துச்சோ இல்லையோ, பெற்றோர்கள் பணத்தை வச்சுட்டு போனாங்களோ இல்லையோ, சொந்த கஷ்டத்துல பாடுகளும் அனுபவங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சகலவற்றையும் அனுபவிச்சு இவ்வளவு தூரம் பண்ண வச்சதுக்கு இன்னைக்கு நம்மளால் ஆனது என்னவோ அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அவ்வளவுதானே. இனி லாபம் என்னடான்னு பார்த்துன்னுக்கிறீங்க, கவுண்டிங்ல இருக்கிறீங்க. இப்போ என்ன எனக்கு லாபம் வந்துச்சு, என்ன பண்ணிட்டேன் கவனிங்க. கஷ்டப்படுறான், எல்லாத்தையும் பண்றான், சாப்பாடும் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கலன்னா விட மாட்டேன்றீங்க. கொஞ்சம் ஏமாந்தா போய் பக்கத்து வீட்டில் சாப்பிட்டுறீங்க. அது கேவலமாக தான் இருக்குது, அது வெளியிலும் சொல்ல முடியல.
சாப்பாட்டுக்கு அழிய வேண்டிய காலம் அதுவும் சாப்பிட்றீங்க, இதையும் மீறி கொஞ்சம் சொத்தும் சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ என்ன பண்ற? என் சொத்து பிரிச்சு கொடுத்துரு. நீ ஏன் சம்பாரிச்ச? நீ ஏன் சம்பாரிச்ச? நீ ஏன் கஷ்டப்பட்ட? யாருல சொத்து கேட்கிற? யாருக்கிட்ட சொத்து கேட்கிற? நீ நான் வச்சு போனியா இல்ல என் பாட்டை வேணா வச்சு போனானா? கஷ்டப்பட்டது யாருக்கிட்ட கேட்கிற? சொத்து கொடு, இல்லைன்னா ஏன் பெத்த? கப்புன்னு 5 வருஷம் கம்மி ஆயிடுச்சு உனக்கு வயசு. பாத்தியா? பாருங்க எப்படி இருக்குது கதை, எப்படி இருக்குது கதை பாருங்க. போதும், தொல்லை தாங்க முடியல, வருஷமெல்லாம் கேட்டு கிடக்குறான்னு சொத்தை பிரிச்சு கொடுத்தா அப்படியே அபேஸ். அது கிட்ட இருந்தா கூட கூப்பிட்டுருவாங்க, மறுபடியும் மெஜஸ்டிக்ல இருந்தா கூப்பிட்டுருவாங்க, இங்க தும்கூர்ல இருந்தா கூப்பிட்டுருவாங்க. அதனால நீ எடுத்தவொன்னே அப்படியே கல்கட்டா தூரதேசம் போயிட்டு என்னன்னா வேணுமோ, எப்படி எல்லாம் இருக்கணுமோ உனக்கு இருக்கிற ஞானத்துக்கு தகுந்த மாதிரி, நீ எவ்வளோ வளர்ச்சியில வந்தியோ, எவ்வளோ புத்திக்குதோ, எவ்வளோ அறிவுக்குதோ, உனக்கு எவ்வளோ தகுதிக்குதோ, அந்த தகுதிக்கேற்றவாறு தான். உங்க அப்பன் தகுதிக்கு இல்லை, உன்னுடைய அதாவது மிஸ்டீரியஸ் அனாவசியமாய் கேவலமான புத்தியை பயன்படுத்தி அந்த கஷ்டப்பட்ட பணத்தை, அந்த வேதனையின் பணத்தை, அந்த வேர்வையின் பணத்தை, சோத்திரம் அல்லேலூயா, வேர்வையின் பணத்தை லாவிஷா செலவு பண்ற. தீர்ந்துச்சு, சோத்துக்கு வழி இல்லை, வேலை கேட்கிறேன். எங்க எல்லாம் நல்ல வேலையில போய் சேர்ந்துடுறாங்க ஆளுங்க. நல்ல இல்லாத வேலை ஒண்ணு கட்சி. என்ன வேலை? பண்ணி மேய்க்கிற வேலை. என்ன வேலை சொல்லுங்களேன். நான் என்ன எல்லாத்தையும் சொல்லுக்கிறேன், பைபிள் இருக்கிறதானே சொல்லுக்கிறேன். பண்ணி அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல சகஜமா பேசினுக்கிறேன். பண்ணி மேய்க்கிற வேலை, பண்ணி மேய்க்கிற வேலையும் கொடுத்தாச்சு. ஆனாலும் சோத்துக்கு வழி இல்லை. சான்ஸ் பார்த்து பன்னிக்கு போயிட்டு கலைக்கு வைக்கிறாப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா காரி துப்புறான். டேய், பன்னிக்கிட்டு கூட சாப்பிட்றதுக்கு கூடாம துன்றியாடா, நீ உன்னை போய் மேய்க்கிறதுக்கு விட்டாங்க பாடுறான். யோசிக்கிறேன், இப்பதான் யோசிக்கிறேன். எங்க அப்பா வீடுல சோத்திரம். என்னங்க? என்ன வீடு? என்ன வீடு? சவுண்டா சொல்லலையே. எங்க அப்பா வீடு. வேற யாரு வீடு சொல்லி விடு? உங்க அங்குள் வீடு. அவன் வந்துருமா எப்பனா? என் சித்தப்பா வீடு வந்துருமா? ஒன்னு விட்ட சித்தப்பா வந்துருமா? ஆண்டி வீடு வந்துருமா? அதெல்லாம் செகண்டரி தாங்க. உங்களுக்கு வர முடியுமாண்ணா, எங்க அப்பா வீடு மட்டும் தான் தகுதியா இருக்க முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ், எங்க அப்பா வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு எவ்வளோ அருமையான சாப்பாடு. நானும் எப்படி, ஏய் தப்பு பண்றடா நீ, தப்பு பண்ணிட்டடா நீ, என்று அப்பா கிட்ட நான் போவேன். ரிஹர்சல் நடக்குது, போவேன், கேட்பேன். கந்தே தான் என்ன நடக்குமோ அது அப்புறம் பிரயத்னப்படுறான். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட பேசுறதுக்கு சான்ஸே இல்லை. உடனே ஸ்பாட்ல நடை அவஸ்தப்பட்டு நடந்துக்கிறான். நான் சொல்றேன், நீ வீட்டை விட்டு போன அந்த செகண்ட்ல இருந்து அவதிப்பட்டு காத்திருக்கிற அந்த வேதனைக்குதே, அம்மா பாய்சன் குடிச்சு செத்துடலாம். அந்த வேதனை ரொம்ப பிள்ளைங்களை பிரிஞ்சு இருக்கிறதுன்றது never imagine life. அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, அவன் தூங்குறானோ இல்லையோ, டெய்லி பார்த்துனே இருக்கிறான். இந்த சைட்லேருந்து வர்றானா, இங்க எங்கன்னா பின்னாலேருந்து வர்றானா, இந்த சைட்லேருந்து வர்றானா. என்ன வருத்தம் தெரியுங்க உங்களுக்கு என்ன வருத்தம் தெரியும் சொல்லுங்க? அறிவு கிடையாது, புத்தி இல்லை, ஞானம் ஸ்டாக்கே இல்லை, காலி ஞானம்.
புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. பெரிய வித்வான்ன்ற நினைப்போ, பெரிய பெரிய தகுதியானவன்ற நினைப்போ, டெய்லி காத்துக்கிறாங்க. அவன் வர்றான், அவன் டெய்லி காத்துக்கிறதுனால தான் இன்றைக்கு வர்றப்பவே கேட்ச் பண்றாங்க. அப்ப அவன் வர்றப்பவே அவங்க அப்பா கேட்ச் பண்றான். ஐயோ, இவ்வளோ நாள் காத்து காத்து தோ வர்றான்ப்பா, தோ வர்றான். வந்த உடனே பிடிச்சி கட்டி கழுத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கின்னு முத்தம் கொடுக்குறான். இவன் கொடுக்குறானோ இல்லையோ, இவன் அப்பந்தான் கொடுத்துருக்கிறான். நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். ஒரு தகப்பனுடைய தாயினுடைய வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகுமோ என்னவோ எனக்கு தெரியல. ஐ எம் சாரி, ப்ளீஸ். யாருன்னா புண்படுத்தணுன்ற எண்ணம் என்கிட்ட கிடையாது. யாருன்னா புண்படுத்தணுன்ற எண்ணம் என்கிட்ட கிடையாது. இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, என்னுடைய மைசேவர் குடும்பம் ஒரு பரலோக குடும்பமாய் வாழணும், அவ்வளோதான் எங்களுடைய உத்தேசம். எங்களுடைய எண்ணம் எல்லாம் கர்த்தர் அற்புதமான குடும்பங்களாய் வாழணும், இதுதான் எங்களுடைய உத்தேசம். மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் கிடையாது. நீங்கள் காரியம் நான் துப்புங்கோ, என்ன வேடிக்கையான நீங்கள் பண்ணுங்க, அதை பற்றி நான் கேரே பண்ணிக்க மாட்டேன். சத்தியம் சத்தியத்தமாக தான் பேசணும். சத்தியத்தை மாறி நம்ம பேசக்கூடாது. சொந்த காரியத்தை நம்ம பேச வேண்டிய வேலையே இல்லை. கொஞ்சம் கவனிச்சிங்க ப்ளீஸ். உடனே கட்டி பிடிச்சான், மடமடன்னு குளிக்க வச்சான், மோந்திரம் போட வச்சான், புதுசா சப்புல் போட வச்சான், துணி போட வச்சான், எல்லாரும் ரினியூ பண்ணி விட்டுட்டான். வேற யார் பண்ண முடியும்? உங்களுக்கு தகுதி இல்லை, உனக்கு தகுதி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிக்கினேன். தகுதி இல்லைன்னா கூட தகுதி படுத்துறவன் தான் அப்பேன். கைத்தட்டு, எல்லாம் கைத்தட்டு, கண்டினியூஸா கைத்தட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் கைத்தட்டு. இப்படி இல்லை, இப்படி கைத்தட்டு. தகுதியை இழந்துட்ட, ஆனாலும் உனக்கு தகுதி படுத்துக்கிறவன் அப்பா மட்டும் தான் இருக்க முடியும். எந்த அங்கிளும் ஆண்டியும் எவனும் கிடையாது. நெவர். அப்படி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா நல்ல ஒருத்தர் இருந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி. ஆனா என்ன பொறுத்தவரை தகப்பன் தாய் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். they can restore. உன்னை காப்பாற்ற முடியும்னா, உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னா, உன்னை மறுபடியும் நடத்த முடியும்னா, மறுபடியும் ஜீவனை கொடுக்க முடியும்னா அவங்களால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபாதர்ஸ் டே பத்தி பேசியிருக்கிறேன், புரிஞ்சுக்கங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையாமான்வான். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இதயம் உன் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, கட்டளைகளை கைக்கொள், அப்படி நீ பழைப்ப. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி சாமி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சிரு. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்து. நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையின் கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதையில் உன்னை நடத்தினேன். நீ அவர்கள் நடக்கும் பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவர்களில் ஓடினாலும் இடர மாட்டாய். புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಬೇಗ. அம்மா, நான் ரகசியம் பேசுறியாம்மா? சத்தமா போடுறா. எஸ் எஸ்.
ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ப்ராடிகல் சன்னுடைய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு பிகாஸ் அவன் ஆல்ரெடி எதிர்பார்த்ததுனால பார்த்த உடனே கண்டு தகப்பன் அவனை மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதெல்லாம் புரியாது. காஞ்சி போனவனுக்கு ஒன்றும் புரியாது. யார் வருத்தம் படுறது? இப்போ நீங்க இப்போ இந்த கான்செப்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டது யார் சொல்லுங்க? புரியுதுங்களா? மகன் இல்ல. நீங்க சொல்ற அவன் பட்னியோடு இருந்தான், வேதனைப்பட்டான், வேலை வெட்டி இல்லை, பன்னிக்கு போடுற சாப்பாடு கூட கொடுக்கல. இதெல்லாம் கதை இல்லைங்க. உங்க வீட்டில் வச்சு பாக்கெட்ல வச்சு பூட்டு போடுங்க அந்த கதையெல்லாம். இந்த வேதனை கேட்கறதுக்கு நமக்கெல்லாம் டைம் கிடையாது. ஞானமான வேதனை, நியாயமான வேதனை, அர்த்தமுள்ள வேதனையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னது? ஒரு தகப்பன் அவனுக்குரிய ஆஸ்தியும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும் எந்த பொருள் நாசமாயிட்டாலும் சரி, என் மகன் எனக்கு வேணும், அவ்வளவுதான். வேற கான்செப்டே கிடையாது. வேற யார் என்ன ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு ருசி தெரியாது, தூக்கமும் வராது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, படுக்கவும் முடியாது. உங்களுக்கு அனுபவம் வந்தாதான் புரியும் சார். சொல்றேன், அவன் டெய்லி செகண்டுக்கு பார்த்துக்கிறதுனால அவன் கண்டு ஓடுறாங்க. அவன் வயசு எவ்வளோன்னு தெரியல, அவன் எப்படியாப்பட்ட வயசுல இருக்கிறான்னு தெரியல, ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. புரிஞ்சுங்க. அது புரிஞ்சுக்கினேன்ற உங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கண்ணை மூடிக்கிறேன். தகப்பனை புரிஞ்சுக்கோங்க, ஒரு அப்பாவை புரிஞ்சுக்கோங்க, ஃபாதர்ன்றவங்களை புரிஞ்சுங்களா, அவங்கள ஃபாதரா மாத்துங்க, தேவர்களா இருக்க மாத்துங்க, கடவுள்களா இருக்க தகப்பன்மார்களை எக்யூப் பண்ணுங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தோடு இந்த காரியத்தை செய். So let me go to the next. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து தெரிஞ்ச விஷயம் தான், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றவன் ஆனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, கண்கள் வழிகளை நோக்குவதாக. ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு கேள்வி சார், எனக்கு பதில் சொல்ல வேணா, நீங்களே பதில் சொல்லி. இந்த நேரத்தில் உங்க அப்பா உன்னை பார்த்து சந்தோஷப்படுறாரா? சொல்லு, பதில் சொல்லு, நீயே சொல்லிக்கோ. உங்க அம்மா உன்னை பார்த்து மகிழ்றாங்களா? ஐயோ, பிள்ளை, என் பொண்ணு இப்படி மகிழ்றாங்களா? மௌனமா இருக்கிறாங்களா? தகப்பன் உன்னை பார்த்து மகிழ்றாங்களா, துக்கமாக்குறாங்களா, மௌனமாக்குறாங்களா? எப்படி? யோசனை பண்ணு. பதில் சொல்லாத, உன் பதில் எனக்கு அவசியமே இல்லை. திங்க் பண்ணி பாரு. உன்னை குறிச்சு சந்தோஷங்குதா உங்களுக்கு? ஆறுதல் இருக்கிறாங்களா? மகிழ்ச்சி இருக்குதா உள்ள? உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா இந்த விஷயத்துல இருந்து வேலை செய். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க உள்ளத்தை கேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. அவளை நேசித்து பார். கடைசி காலம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, தகப்பன் உன்னை குறித்து மகிழ்ச்சியா இருக்கிறாரா? சில தகப்பன்கள் இருக்க மாட்டாங்க, ஊர் சுத்துறவங்க இருப்பாங்க, எங்கெங்கயோ கவனம் கொடுத்துக்குன்னு இதை பத்தி வீட்டை பத்தி கவனம் இல்லாத இருப்பாங்க. அவங்கள எல்லாரும் பத்தி நான் பேசல, ரியலி கன்சர்னா இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பத்தி பேசினுக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயோ, எங்க வீட்டுல அப்படி இல்லையா, எங்க வீட்டுல இப்படி இல்லை, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை சாமி.
பொறுப்புள்ள தகப்பன். குடும்பத்தை அவ்வளோ தூரம் பொறுப்பெடுத்து இவ்வளோ தூரம் ஆசீர்வாதமா ஒரு கன்சர்னோடு நடத்தி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில் உன் மேலே ஆறுதல் ஆக்குறாரா? உன் மேலே சமாதானமாக்குறாங்களா? நிம்மதியாக்குறாங்களா? யோசனை பண்ணிப்பார், திங்க் பண்ணிப்பார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. அதாவது ஆபிரகாமோட பத்தி கர்த்தர் பேசுறாருங்க. ஆமென். ஆபிரகாம் பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைவேற்றும்படியாய், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், ஐயா வெறும் என் பிள்ளைக்கு சொல்லிட்டா போதும் அப்படி இல்லை, அவனுடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான். ஸ்தோத்திரம். கட்டளையிடுவான். ஒரு அப்பா ரூல்ஸ் போடுவாரு. எப்போ ரூல்ஸ் போடுவார் தெரியுமா? அவர் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றி தன் மனைவியை நேசித்து பிள்ளைகளை நேசித்து குடும்பத்தை அனுசரிக்கிற ஆளாந்தாதான் அவருக்கு ரோப் நல்லா இருக்கும், அவர் கட்டளையும் போடுவார். ஆமென். சரியா காப்பாத்தலைன்னா அவர் ரோப்பே போட மாட்டார். வீட்டில் அவர் பெத்த மாதிரி இருக்குவார், ஒரு மாதிரி கோமாளி மாதிரி கடுப்பார். அதுலேயே தெரிஞ்சிடும் இவர் லீடர்ஷிப் எப்படி இருக்குதுன்னு, இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சிடும், எவ்வளோ தூரத்துக்கு வாரின் வந்து கொட்டுறாருன்னு தெரிஞ்சிடும், எவ்வளோ காப்பாற்றுறாருன்னு தெரியும், எவ்வளோ தூரத்துக்கு உதவியாக இருக்குன்னு தெரியும், நேசிக்கிறாருன்னு தெரியும், நடத்துறாருன்னு தெரியும். அவருக்கு ரூல்ஸே இருக்காது, கட்டளை இருக்காது, அவர் அதிகாரமே இருக்காது அவருக்கு. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு தெரிஞ்சுக்கிறார் என்னன்னா, அவன் எப்படி இருந்தாலும் தான் பிள்ளைகளுக்கும் அவன் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளை இடுவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கமாண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு பேசலாம், ஓரளவுக்கு மீறி போச்சுன்னா ஆர்டர் போடும். நான் சொல்றேன் இவ்வளவுதான், ஆர்டர் லெவலுக்கு வரும். சில சூழ்நிலை மைல்டா பேசுவாங்க, சில சூழ்நிலைக்கு ஆர்டர் போடுவாங்க, சில சூழ்நிலை வச்சுனா அடிக்கிறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. அதுதான் தகப்பேன். ஹல்லேலூயா. எதுலையும் செய்யாதவன் அவன் எந்த கண்ட்ரோலும் பண்ண மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு ஆக்ட் பண்ணுங்க. வரும் சந்ததிகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தகப்பன் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்க என்னுடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய சத்தியத்திலும் நியாயத்திலும் வேத வசனத்தின்படி நடக்கிறார்கள் அப்படின்ற காரியம் வந்தா இதை விட சந்தோஷமான கதை வேற எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சத்தியத்தில் நடக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சத்தியத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. ಸ್ತೋತ್ರಂ. Proverbs 17:6 ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 17:6 ಓದ್ತವೆ. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். கவனிச்சுக்கிறீங்களா? முதியோருக்கு என்னங்க கிரீடம். ஒரு பிள்ளை வந்து நிக்கிறான்னா அம்மா வந்து பக்கத்துல நிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. புரியுதுங்களா? எப்படி? சப்போஸ் சீக்கிரம் வரலையே, பறந்து வந்துட்டுமா இல்லையா? இப்போ ஒரு புள்ள இப்படி வந்து நிக்குதுன்னா கூட அம்மா நிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. வந்து நிக்கிறீங்களா? கை கோத்துக்கிறீங்களா? இப்போ அந்த பொண்ணு பேசுதுன்னா அம்மா வந்து இவங்களது ஒரு கதையும் இல்லை, ஆனாலும் அந்த பொண்ணுக்குறப்போ இவங்களது தௌலத்து ஓவராக்கும். ஐயோ என் பொண்ணு, அதுவும் பொண்ணு விடு, பையன் நின்றுதான் வச்சுக்கோ, இவங்க ஆம்பளை மாதிரி தான் நிக்கிறது. என்னடா ஒண்ணுமே இல்லைனா கூட சரி, என்னடா கேட்டுக்கின்னு அப்படியே பூமி மேல மிதக்குவாங்க. இதுதான், அதாவது இந்த சத்தியத்தை ஆண்டவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், அவங்கள பத்தி மேன்மை, அவங்கள பத்தி பெருமை, அவங்கள பத்தி ஒரு பெரிய ஆசை, அங்க நிக்கணும்ன்ற ஒரு ஆர்ப்பாட்டம். பாருங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க.
ஒன்னெல்லாம் கூட அவங்களுக்கு பாரு எப்படி இருக்கும். இது நேச்சுரலாவே பிசிக்கலி சரீர பிரகாரமான டச் இருக்கும் பொழுதே அந்த வித்தியாசங்கள் வரும் பொழுது ஆவிக்குரிய டச் வந்தா எப்படி இருக்கும்? தேங்க்யூமா. எப்படி இருக்கும்? பிள்ளைகள் மேன்மை இருங்க. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு நினைச்சிட்டீங்களா? இப்பதான் சூடு பிடிக்குது. என்ன சூடு பிடிக்குது அங்க பாருங்க. போதுங்களா? உனக்கு மேன்மை யாரு? நல்ல ஹீல்ஸ் ஷூ போட்டுட்டா ஒரு மேன்மை இல்லை தெரியுமா? உன்னுடைய மேன்மை எது? உன் அப்பா. உன்னுடைய மேன்மை யார் தெரியுமா? உங்க அப்பா உயர்ந்திருந்தா தான் உனக்கு மேன்மை. ஒரு அப்பா உயர்ந்திருந்தால் உனக்கு மேன்மை. கேவலமா எங்கன்னா உழுந்து கிடந்தா உனக்கு மேன்மை இல்லை. சாரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேவனை குறித்து, தேவனுக்கு தகுதியா இருக்கிற கடவுள் அப்பாவை குறித்து, தகப்பன்மார்களை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ற. ஃபாதர்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு காட். காடுக்கும் ஃபாதருக்கும் சேம் ரிசம்பிளிங் பவர், ரிசம்பிளிங். அதாவது கடவுளுக்கு 3 நேச்சர் சொல்லுவாங்க. ஒன்று ஆல் பவர்ஃபுல். நம்பர் 2 எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார். நம்பர் 3 எதையும் செய்வார். இப்போ அது எப்படி எங்க அப்பாவுக்கு நான் கம்பேர் பண்ணுவேன்? கம்பேர் பண்ணிடலாமே. ஆல் பவர்ஃபுல். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதே அந்த ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ண பிறகு அவர் 2 மனுஷனா மாறுறாரு, பலரை மாத்துறாரு. டோட்டல் வல்லமை, ஒரு பவர் யார்கிட்ட இருக்குதுன்னா அந்த அப்பா கிட்ட தான் இருக்கும். அந்த அப்பா கிட்ட தான் இருக்கணும். அப்பா தேவனுக்கு சமானமா இருப்பார். நீங்க யோசிக்கணும். நீங்க யாருக்கா இருந்தாலும் சரி. நம்ம சபையில ஒருத்தர்கிட்ட போய் அதே மாதிரி சொன்னேன். அவங்க இங்கதான் உட்காந்துக்கிறாங்க. எப்படின்னு அவங்க தெரியும். இப்போ ஐயா, உங்க வீட்டுல நீ தான் என் கடவுள், நீ தான் என் கடவுள், நீங்க ஏத்துக்குனா ரைட். இல்லையா, நான் ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை, நான் போயிடுவேன். நான் ஒன்னும் பேசலன்னு நான் சொல்லிடுவேன். நானும் என் வைஃபும் கெஞ்சிரோம் ஒரு குடும்பத்துக்காக. ஆல்மோஸ்ட் ஒரு நடு இரவு வரைக்கும் போராடிக்கணும். ஒரு லாஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை என்னங்க, எங்க குடும்பத்துக்காக நீ ஏங்க இவ்வளோ பாடுபடணும்? என் குடும்பத்துக்காக நீ எதுக்குங்க இவ்வளோலாம் அவதிப்படணும்? போத விட்டுருங்க, நான் இப்ப ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த அம்மாவை அவர்கிட்ட விட்டுட்டு நாங்க சுவாசியே. அந்த ஒரு வார்த்தை அவர் உள்ளத்தில் கிரியை செஞ்சது. இன்னைக்கு குடும்பத்துல நான் அவர் தான் கேட்டுக்குவேன். நீ தர்பார் பண்ணணும்னு விரும்புறியா? ரோப் அடிக்கணும்னு விரும்பியா? நீ தான் சூப்பர்மேனா இருக்கணும்னு விரும்பியா? இருந்துக்கோ. தகுதிகளினாலே நீ தகுதியா இருந்துக்கோ. ரோப் அடிக்கிறதும், சவுண்டு போடுறதும், அதாவது அடிக்கிறதும், காரி துப்புறதும், திட்டுறதும், நீ பெரிய ஆள் மாதிரி காட்டுறதும் இதெல்லாம் உதவாது. கடவுள் ஸ்தானத்துல நீ வீட்டில் தகுதிகளை ஏற்படுத்தினால் உன்னை மதிப்பார்கள், உன்னை கும்பிடுவார்கள். ஹல்லேலூயா. குடும்பத்தில் உனக்கு ஏற்ற மரியாதை இருக்கும். இன்ஃபேக்ட் கர்த்தர் உன் மூலமாகவே வீட்டில் எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் யாருன்னா, மேன்மை யாருன்னா பிதாக்களே. படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. கிரீடம் உங்க பைபிள்ல இருந்து படிச்சிருங்க. எட்ரா என்னம்மா ஒப்புவிச்சிருக்கிறீங்களா? ஒரு ரோப்பா படிமா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு தகப்பன் தான் ஒரு பிள்ளைக்கு மேன்மை. ஒரு குழந்தைங்களுக்கு தகப்பன் தான் ஒரு உத்தமமான தகுதி. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வரச்சல்லுமா, அவரை கூப்பிடுமா,
யாரப்பா சொல்லுகிற நீ? டேய், யாரப்பா சொல்லுகிற நீ? நீக்கு வளர்ந்துட்டியா? நீக்கு கால் முளைச்சிடுச்சா? உனக்கு சம்பாதனை வந்து சேர்ந்து போச்சா? ஷார், ஆண்டவர் எச்சரிக்கிறார். தப்பு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இது கூட பைபிள் வசனம் தாங்க. ஆமென். முடியலங்க அவங்களுக்கு, பாவம், அவங்களுக்கு முடியலங்க, முடியல. நான் மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சிலருக்கு எப்போ 60 தாண்டுதோ அவங்களுக்கு முடியறது இல்லை. சடனா ஏஞ்சிக்க முடியாது, நடக்க முடியாது, சக்தி பத்தல. நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அவங்களெல்லாம், மூத்தவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தாய் வயது சென்றவளா இருக்கும் பொழுது அசட்டை பண்ணாது, அதாவது கேர்லெஸ்ஸா இருக்காத. நீ நினைச்சுக்கின உன்ன மாதிரி பலம் அங்க இருக்குதுன்னு நினைச்சுக்கின இல்லையா? இல்ல, அவங்க கூப்பிட்டு வந்து 5 நிமிஷம் ஆச்சு, என்ன பண்ணுகிற நீ காரி துப்புற. அவங்களால நடக்க முடியல, ஏஞ்சிக்கிறதுக்கே 2 மினிட்ஸ் ஆகுது. சுதாரிச்சு நின்று அதுக்கப்புறம் தானே ஒரு ஸ்டெப்பை வைக்கணும். சொல்லு, சுதாரிச்சுக்குன்னு தானே இன்னொரு ஸ்டெப்பை வைக்கணும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது நீ ஃபர்ஸ்ட் நீ பிறந்த பாரு, அப்போ இருந்த பலம் இப்போ இல்ல சாமி. இப்போ அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரே வேற ஆயிடுச்சு. என்ன கணக்கு போட்டு நீ பேசுற? என்ன உன்னுடைய கால்குலேஷன் தான் என்ன? அறிவு இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதே பலனும் தூக்கம் கருதல, வீட்டை குறிச்சு கவலை, பிள்ளைங்களை குறிச்சு கவலை, எப்படிப்பட்ட கல்யாணம் ஆகுமோ, எப்படிப்பட்ட குடும்பம் வருமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமோ, நான் போறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடணுமே, என்னென்னவோ கதைங்க. தாய் வயது சென்றவள் ஆகும்போது தயவு செய்து நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கொஞ்சம் கூட கவனமா இருந்து நீ பார்த்துக்கோ, கவனமா இருந்து பார்த்துக்கோ. ஏடாகூடமா பேசுவாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற மாதிரி வசனமா இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு எடுத்துக்காத, பாவம், அவங்களால முடியல. கொஞ்சம் கவனிச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. சம்டைம்ஸ் காது கேட்காது. அவங்க என்ன சொன்ன, அது கூட 2வது வாட்டி ரிப்பீட் பண்றதுக்கு நீ சலிச்சுக்கிற. அதே நிலைமை உனக்கு வருது ஒரு நாள். கொஞ்சம் யோசித்து பாரு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு கேட்கறதே இல்லை. அங்க என்ன சொல்ற, என்ன புலம்பிட்டு போறாரு மம்மி, அவரு என்ன சவுண்ட் பட்டு போயின்றாருன்றான். அட, இன்னைக்கு வளர்ந்துட்டியாடா நீ? எங்க கதை எங்க போய்க்குது இப்போ? சுவாசிகள் கொஞ்சம் யோசிக்கணும். பைபிள்ல எல்லா விளக்கமும் போட்டுக்குது ஐயா, இன்னும் இருக்குது ஐயா. 800 வசனம் இருக்குது. நான் அவ்வளோலாம் பேச முடியல, ஜஸ்ட் ஏதோ ஒரு 30 வசனம் தான் பேசினுக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தகப்பன்னா இட்ஸ் நாட் சோ ஈஸி கிராண்டட். பலப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கல்லை கொடுத்திருக்கிறாங்களா ஐயா? மீனை கேட்டால் பாம்பை கொடுத்துக்கிறாங்களா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க பொழுது பரமபிதா. புரிஞ்சுக்கிறீங்களா? நன்மை, உலகத்தின் தகப்பன்மார்கள் நன்மையானதே செஞ்சிருக்கிறாங்களே, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. உலகத்தின் தாய் தகப்பன்மார்கள் நல்லதையே செஞ்சிருக்கிறாங்களே, நன்மதையே செஞ்சிருக்கிறாங்களே. ஆண்டவர் கொடுக்காது விடுவாரா? உலகத்தின் தகப்பன்மார்களே இப்படி செய்யறது இல்லையே, அப்படிங்கிறப்ப ஆண்டவர் விடுவாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் தகப்பன்மார்கள் படுற பாடுகள், அவர் செஞ்ச நன்மைகளை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் வேணும் இல்லையா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள்.
தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியமாகும். நெக்லஸ் ஜுவல்லரி கடையிலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் சிரசுக்கு அலங்காரம், உன் கழுத்துக்கு நெக்லஸ் வேணும்னா நீ என்ன பண்ணும்? தகப்பன் தாயினுடைய புத்தியை கேட்கணும். ஹல்லேலூயா. தகப்பன் தாயினுடைய புத்தியை கேட்கணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அனுபவப்பட்டவங்க, அடி பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, உன்னை பெற்று எடுத்துருக்குறாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், செய்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் நிச்சயம் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்குவார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து, நம்முடைய தேவனிடத்திலிருந்து, நம்முடைய தகப்பன்மார்களிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. அவைகள் எந்த ஒரு மாறுதலும், எந்த ஒரு சேஞ்சஸும் வரல. ஹல்லேலூயா. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தம் முதற் பலனானவர்களுக்கு தம்மை சத்திய வசனத்தில் ஜனிப்பித்தார். நமக்காக உண்டு பண்ண தகப்பன்மார்கள் நம்மை காப்பாற்றணும் போதுமானவர்களாக இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆதரிக்க போதுமானவர்களாங்க. வயசாயிட்டுக்கும் நல்லா கிரியாப்பான்றாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காசு கொண்டு போய் கொடுப்பேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க நினைச்சுக்குவாங்க, ஐயோ என் பிள்ளை இந்த காசை கொடுத்ததுனால அதுக்கு தொந்தரவு வந்துருமோ. அப்பா நீ வானாப்பா, நீ எவ்வளோ வேலைக்குதுப்பா, ஸ்கூல்ல எவ்வளோ வேலைக்குதுப்பா, இல்லை போய் எடுத்துன்னு பாப்பாம்மா. உன் கதை உனக்குமா, அம்மாவுக்கு என்ன கொடுக்கணுமோ அது இன்னொரு இடத்துல கம்பேர் பண்ணுறதில்ல. நான் அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது உனக்கு கொடுக்கணும்னு தான் செஞ்சுருக்கேன்னு எடுத்துக்கோமா. ஐயோ இல்லைப்பா, எவ்வளோ வேலைக்குதுப்பா, உனக்கு எவ்வளோ கஷ்டங்குதுப்பா, இந்த காசு உனக்கு எதனா உதவும். நான் போயிட்டு பிறகு ஃபர்தர் அவங்க யார் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் அவங்க எப்படி பதறாங்கன்னா, இல்லைப்பா நீ எடுத்துன்னு போ. அந்த உரிமை, அந்த ரோப்பு, அந்த ஒரு டெடிகேஷன் பைத்தியக்காரன். நம்ம தாய்மார்கள்லாம் பைத்தியக்காரன் மாதிரி தான் வாழ்ந்துடுறாங்க. தனக்குன்னு ஒன்றத்தை யோசிக்காம தான் பிள்ளைங்களுக்கு நான் இவ்வளோ வயசுல அவங்களுக்கு தெரியும் நான் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன்னு, இருந்தாலும் எப்படி பதறாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நம் தாய் தகப்பன்மார்களுக்கு ஒரு மேன்மையை வைப்போம். ஹல்லேலூயா. எஸ் சொல்றவங்க எத்தனை பேர்? ப்ளீஸ், நீ நல்லா இருக்கணும்னா நீ இதை செய்யணும். ஹல்லேலூயா. நீ நல்ல நீடூடி வாழணும்னா நீ இதை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தகப்பன்மார்களே, பிள்ளைகளை நேசியுங்கள், பிள்ளைகளை விட்டு கொடுக்காதிருங்கள், அவர்களை பராமரியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா.